புகழ்பெற்ற பிரபல கர்நாடக இசை பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 86. கர்நாடக இசை உலகில் தனக்கென ஓர் சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் பாலமுரளி கிருஷ்ணா. சென்னை ஆழ்வார்பேட்டை கனகஸ்ரீ நகரில் உள்ள இல்லத்தில் தங்கியிருந்தவர் வயது முதிர்வு காரணமாக நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் காலமானார். பாலமுரளி கிருஷ்ணா உடலுக்கு திரை உலகினரும் இசை கலைஞர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இசையமைப்பாளர் இளையராஜா, சங்கர் கணேஷ், நடிகர்கள் சிவகுமார், YG மகேந்திரன், இசை கலைஞர்கள் TM கிருஷ்ணா, சுதா ரகுநாதன், மகதி உள்ளிட்டோர் நேரில் சென்று பாலமுரளி கிருஷ்ணாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். உலகம் ஸ்ரீ பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை போன்ற ஒருவரை இனிமேல் சந்திக்காது. என்னுடைய பார்வையில் அந்த இழப்பு தான் இருந்தால் கூட முழுமையாக வாழ்ந்த ஒரு மனிதர். அதாவது பிறந்தார், சிறு வயதிலேயே மரியாதைக்குரிய இடத்துல இருந்தார், உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் வாழ்ந்தார், விடைபெற்று கொண்டார். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். நாங்களே திருப்பி பாடியிருந்தால் அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் எங்கே சான்ஸு? அதனால் நான் சீசன்லேருந்து பாடுறதை நிறுத்திக்கிறேன்னு சொல்லி நிறுத்தியிருக்கார். அப்பேற்பட்ட மனப்பான்மை உள்ளவர், நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர், நமக்கெல்லாம் எவ்வளவோ ஹவர்ஸ் ஆஃப் ஒண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்தவர். கண்டிப்பாக அவர் நேரடியாக இறைவன் பெருமாளோட திருவடிக்கு தான் போய் சேருவார். பிறந்தது கேட்கறது எல்லாமே அவரோட சங்கீதம் தான். மியூசிக்கலி ரொம்ப ஒரு இசைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு. பட் அவரோட இசை நம்ம கூட எப்போவுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த ஜீனியஸ்னு ஒரு வேர்டை நம்ம ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற வேர்டு. அந்த வேர்டுக்கு நிஜம் அர்த்தம் தெரியணும்னா பாலமுரளி கிருஷ்ணா சார் லைஃப் பார்த்தா போகிறோம். ஒரு வெர்சடைல் ஹியூமன் பீயிங், வெர்சடைல் ஆர்டிஸ்ட், ஒரு போயட், ஒரு சிங்கர், மிருதங்க வாசிப்பர், கஞ்சீரா வாசிப்பர், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பர். இது ஒரு ஹியூமன் பீயிங்னால் ஒரு லைஃப் டைமில் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் அவர் தான். இன்னைக்கு பாடினது நாளைக்கு கிடையாது, நாளைக்கு பாடினது அடுத்த நாள் கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்வர பிரஸ்தாரம், இல்லை அவர் பாடுற ராகங்கள், தோடியாக இருக்கட்டும், சாருகேசியாக இருக்கட்டும், சுனாத வினோதினியாக இருக்கட்டும், இல்லை மஹத்தியாக இருக்கட்டும், அவருடைய சொந்த ராகமான மஹத்தி, இந்த எத்தனை ராகங்கள் எத்தனை முறைக்கு நாம் கேட்டாலுமே அதில் புதுசாக ஏதோ ஒரு சங்கதி அவர் சேர்ப்பார். என்னமோ அன்றைக்கி தான் பிறந்த மாதிரி அந்த ராகம் நமக்கு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜீனியஸ். இசையால் பல லட்சம் பேரை வசீகரித்த மகாகுரு முரளி கிருஷ்ணா மறைந்தாலும் அவரது இசை இந்த உலகில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என கமலஹாசன் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். கர்நாடக இசையின் இமயமாக திகழ்ந்தவர் பாலமுரளி கிருஷ்ணா என தனுஷ் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் பாலமுரளி கிருஷ்ணா மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இறந்தது அதான் ஒவ்வொரு வருடமும் லெஜெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். கண்டிப்பாக அவரோட பாடல்களும் சரி, அவரோட வாய்ஸும் சரி, நீண்ட நாட்கள் எல்லார் மனசுலையும் எப்போவுமே இருக்கும்.